வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் தேங்காய் போலி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். தேங்காய் போலி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். 2 கப் மைதா மாவு, 1 கப் சர்க்கரை, 1 கப் துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 2 டீஸ்பூன் நெய், 3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் ஆயில். ஃபஸ்ட்டு மைதா மாவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே தண்ணி மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அளவு கரெக்டாக தெரியாது நமக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் விட்டோம். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இனி இந்த மாதிரி கையிலெல்லாம் ஒட்டாது, மாவு அழகாக உருண்டு வந்துடும். மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு போலி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், சுத்தமாக எங்கேயுமே ஒட்டவே இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இனி இது கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம போலியில் வைக்கிறதுக்காக சர்க்கரை தேங்காய் கரைசல் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இதில் தூசியெல்லாம் கிடக்கும், அதனால் நம்ம இதை வடிகட்டி எடுத்துருக்கோம். இதில் என்ன துருவின தேங்காவையும் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் தீயை சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கூட்ட வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வரிசை வச்சுருந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு நிரப்பான ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லா இடமும் நல்லா தடவி விட்டுடலாம் எண்ணெயை. இனி இதில் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் விரித்து வச்சுட்டு இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை தேங்காய் கரைசலை இனி நடுசில் வைக்க போகிறோம். வச்சுட்டு தேவையான அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாவை சுற்றி இந்த மாதிரி இதை மூடிடலாம். நம்ம மூடிட்டு இதை அப்படியே கமத்தி வச்சுக்கோங்க. கமத்தி வச்சுட்டு இதை மெதுவாக அழுத்தி அழுத்தி நமக்கு தேவையான அளவுக்கு இதை விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக 2 பக்கமும் மாற்றி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு. தீயை ரொம்ப கூட்ட வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் பொடி எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. நிச்சயமாக இது வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம சர்க்கரை தேங்காய் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இனிப்புனாலே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த போலியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 3-4 நாளைக்கெல்லாம் இது கெட்டு போகாது. நம்ம சூடு நல்லா ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா போதும். 3-4 நாள் வரைக்கும் இந்த போலி கெட்டு போகவே செய்யாது. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடம்பூரில் இந்த போலி ரொம்பவே ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.